ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ராகியில் நம்ம 4 வகை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ராகி ஓட்ஸ் குக்கீஸ் பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டரு, ஜீனி இது எல்லாமே நல்லா ஒரு பவுலில் நல்லா இப்படி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப்பு, ராகி மாவு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு தேவையான அளவு பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு இருக்கும்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்த மாவை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் அதோட நம்ம குக்கீஸ் ஷேப் வந்து கட் பண்ண முடியும். இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கவரில் இந்த மாவை போட்டுட்டு இதை நீங்கள் வந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்திங்கன்னா இது வந்து செட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம குக்கீஸ் வந்து நம்ம ஷேப் கொடுத்து இதை உள்ளே வைக்க வேண்டியதான். மாவு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு 1 ஹவர் கழிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து கத்தியால் ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஓவனில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். 160 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 45 மினிட்ஸ் வந்து இதை வேக வச்சு எடுக்க வேண்டியதான். இதில் டெக்கரேஷனுக்கு இது மாதிரி ட்ரை ஃப்ரூட் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ராகி குக்கீஸ் வந்து வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ ராகி குக்கீஸ் வந்து 45 மினிட்ஸ் வந்து இது மாதிரி வேக வைக்கணும். பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹெல்த்தியான ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து சோப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் கண்டிப்பாக நீங்கள் இதில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ராகி அடை வந்து தட்டும்போது பிய்யாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் ராகி மாவில் உப்பு, ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து இதில் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மாவு உருட்டிக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாழை இலையில் ஃபஸ்ட்டு கீழே வந்து தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அடை ஷேப்பில் தட்டி எடுத்துகிட்டு நேராக தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். இது வந்து சில பேர் துணியிலலாம் ட்ரை பண்ணுவாங்க, வராது. ஆனால் இது வாழை இலையிலே நல்லா ஈஸியாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழை தட்டை வந்து பிய்யாமல் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வேகிறதுக்கு வந்து இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை வந்து ஒன்று ஒன்றா வேக அதே கல்லில் ஒரு சைடில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ராகி தோசையை விட இந்த மாதிரி தட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த சைடில் ஒன்று வெந்ததை ஓரமாக வச்சுட்டு அடுத்தது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி அடை வந்து வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒன்று ஒன்றா வேகிறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து திருப்பி போடுவோம் நம்ம. இப்போ டேஸ்டான வந்து ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ராகி டோக்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்பு ராகி மாவுனா 1/2 கப்பு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பாதி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து இட்லி மாவு பதத்திலே இருக்கட்டும். இது வந்து நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஸ்பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலக்கிட்டு 1/2 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். இதை மூடி வச்சுட்டு 1/2 ஹவர் கழிச்சு இது மாதிரி கேக் டின்னில் நீங்கள் இது வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி இட்லி பானையில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு எப்படியுமே ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா பொசுன்னு வரும். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுவோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவை வந்து அப்படியே முழுசாகவே வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க இதில் வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். இது பேர் வந்து ராகி டோக்லா. எப்போதும் வந்து பேசன் கடல மாவில் தான் டோக்லா செய்வாங்க. இப்போ நீங்கள் ராகிலையும் ஹெல்த்தி வேல வந்து டோக்லா செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பை வந்து இதில் ஊற்றுனீங்கன்னா இது வந்து நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து க்ரீன் சட்னி வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். புதினா சட்னி தான் அரைச்சிருக்கேன். அதோட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ராகி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்கு வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் தண்ணி ஊற்றிங்களோ அதே கப்பில் 1 கப்பு வந்து மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் போட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மாவை போட்டு சிம்லேயே வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க.
ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிட வேண்டியதா. 2 செகண்டு மூடி வச்சதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து கையால் நல்லா பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி நமக்கு தேய்க்க வரும். இப்போ நல்லா மாவு ஆறிட்டு இதை நல்லா சாஃப்ட் டவுச்சாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் பிசைஞ்சால் மட்டும்தான் அது வந்து சப்பாத்தி நல்லா தேய்க்க வரும், இல்லைனா பிஞ்சு போயிடும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்காண்டி இந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 4 பக்கமும் வெடிச்சு வரும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டா சாஃப்டான ராகி சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிரும். வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மதிய சாப்பாடுக்கு இந்த மாதிரி ராகி சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இதே நல்லா நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி நல்லா உள்ள லேயராக வரும். அது என்ன வேணான்னா லேசாக தண்ணி மேலே தெளித்து இந்த மாதிரி அமுக்கி எடுத்திங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் மோர் மீடியா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சேனல்.